இங்க ஒருத்தவங்க புதுசா வாங்கின வீட்டோட தோட்டத்துல தோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மரப்பலகை இருக்குன்ட்டு அதை எடுத்து பாக்குறான். அதுக்கடியில் நிறைய பணமும் ஒரு டெட் பாடியும் இருக்கு. இவன் பார்த்து ஸ்டார்டிங்ல ரொம்பவே பயந்தாலும் அதுல என்ன இவ்வளவு பணம் இருக்குது, பரவாயில்லையே எடுத்தா நல்லா இருக்குன்ட்டு ஒரே ஒரு கட்டு பணத்தை மட்டும் எடுத்துக்கிறான். அப்புறமா அந்த பணத்தை எடுத்து வீட்டுக்கு போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரிஜினல் பணம் தான், ஃபேக் இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த எல்லா பணத்தையும் எடுத்து இவன் வீட்டுல வச்சுக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போய் பாக்குறான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த பணம் கரெக்டா இருக்கான்ட்டு தான் செக் பண்றான். அப்புறமா இவன் தூங்க போலான்ட்டு லைட் ஆஃப் பண்ணா அந்த பணம் இருந்துட்டு இவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்க இவன் டக்குன்னு லைட் ஆன் பண்ணிடுறான். அப்புறமா அந்த பணம் தான் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த தோண்டி பாக்குறான். பாத்தீங்கன்னா அந்த பணம் அதே இடத்துல தான் இருக்கு. இவனும் எல்லாம் நம்ம மனப்பிராந்தி போல அப்படின்னு சொல்லிட்டு காலைல இருந்துச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. இவனும் ஷூவை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இது அவனோட கால் தடை இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் பணம் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான். அடுத்த நாள் நைட்டு இவன் தூங்க போலான்ட்டு லைட் ஆஃப் பண்ண அங்க யாரோ இருக்காங்கன்ட்டு லைட் ஆன் பண்றான். அது வேற யாரும் இல்லைங்க, இவனோட கோட்டு தான். இதை பார்த்து இவன் பயந்துட்டான். அதனால இவன் என்ன முடிவு பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்த இடத்துலயே திருப்பி வச்சிடலான்ட்டு அதே இடத்துல வச்சிடறான். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.